லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், உங்க அம்மாவோட நடிப்பு இருக்கே அது உலகமாக நடிப்புடா சாமி. சத்தமா பேசாதீங்க, பக்கத்துல யார் காதுலயாவது விழுந்துற போது. மாமா காஃபி எடுத்துக்கோங்க மாமா. என்னம்மா வீட்டுல வேலை பார்க்க தான் இத்தனை பேர் இருக்காங்களே சாவித்ரி, உனக்கு எதுக்குமா இந்த சிரமம்? இது சிரமம் இல்ல மாமா, என்னோட கனவு. நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த கனவு மாமா. அடுத்த அஸ்திரத்தை உங்க அம்மா கையில எடுத்துட்டாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல மருமகளா இருந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் என்ன வேணும்னு பார்த்து ரசிச்சு அன்பா கவனிச்சுக்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அதை நிறைவேற்றுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் விட்டுருவேனா? இந்தாங்க காஃபி. மாமா, நீங்க தினமும் பொம்மி கையால காஃபி குடிச்சு பழகிருப்பீங்க. பொம்மி அளவுக்கு எனக்கு காஃபி போட தெரியாது. இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா. நான் பொம்மையை கேட்டுட்டு இந்த வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்கும்னு என் சமையல் பழக்க வழக்கத்தை மாத்திக்கிறேன். காஃபி பொம்மி போட்ட மாதிரி அற்புதமா இருக்குமா. தேங்க்ஸ் மாமா. மனோ, சித்தார்த் அடிக்கிற அடியில லேப்டாப் பட்டன் எல்லாம் தெரிச்சிரும் போல இருக்கே. புது லேப்டாப் தான் வாங்கணும் போல. சாரி தாத்தா, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இருங்க தாத்தா, நான் சூடா காஃபி எடுத்துட்டு வரேன். அடா இங்க பாரு மம்மி, என் கையில காஃபி இருக்கு. தாத்தா காஃபி? காஃபி சாவித்ரி வந்து குடுத்துட்டாமா. காஃபி நல்லா இருக்கு, அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்லம்மா. ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன அத்தை, சொல்லுங்க. காஃபி போடணுமா இல்ல வேற ஏதாவது மத்தியானத்துக்கு சமையல் செய்யணுமா? அதெல்லாம் எதுவும் இல்ல. எப்போ நீ அந்த பாரிஸ் சேர்ல உட்காந்தியோ அதுக்கப்புறம் அடுப்படி பக்கமே நீ வரக்கூடாது, புரிஞ்சுதா? இந்த வீடு, அஞ்சலி ஸ்வீட்ஸ், இது எல்லாத்துக்கும் நீதான் முதலாளி. நீ வீட்டு வேலையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குமாமா? என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இங்க பாரு, என் கையால இந்த வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காவது நீ எனக்கு பெர்மிஷன் கொடுப்பியா? ஐயோ, நான் என்ன உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது? நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நான் துணையா இருப்பேன். சரி சரி, நான் போய் என் பையனுக்கு டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, மனோக்கு மட்டும் எடுத்துட்டு போறீங்க, தமன்னாவுக்கு? நான் என் பையன்னு சொன்னது சித்தார்த்த. ஐயோ அத்தை, அவரு கிரீன் டீ தான் குடிப்பாரு. தெரியுமா, இதுல கிரீன் டீ தான் இருக்கு. ஓ, என் மகனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? இரு, குடுத்துட்டு வந்துடுறேன்.
அம்மா ம்? நான் இங்க இருக்கேன். மகன்னா அது நீ மட்டும் தானா? சித்தார்த் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நீ ஏன் அரவணைப்புல தான் வளர்ந்திருக்க. ஆனா பாவம் சித்தார்த், அவனுக்கு நீ யாருமே இல்ல. இனிமே என் புள்ளைய நான் தான் பாத்துக்குவேன். ஐயோ புள்ளையாரப்பா. சித்தார்த், டீ எடுத்துக்கோப்பா. பொம்மி பொம்மி வர வர. வேம்பு சார், வேம்பு சார். எனக்கு இப்ப பிளாக் காஃபி வேணும். பிளாக் காப்பியா? எனக்கு இப்ப பிளாக் காஃபி வேணும். உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? போடுற வேம்பு சார். இல்ல, நீங்க வழக்கமா கிரீன் டீ தானே குடிப்பீங்க. ஏன் அதனாலதான். இன்னைக்கு நான் பிளாக் காஃபி குடிக்க கூடாதா? நான் மாறிட்டேன். இன்னையில இருந்து நான் கிரீன் டீயை தொடவே மாட்டேன். பிளாக் காஃபிக்கு நான் மாறிட்டேன். போய் எடுத்துட்டு வா. சரி 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 போடுறேன். சித்தார்த், என்னப்பா இப்படி கோவப்படுற? இங்க பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க வேணா உங்களை நம்பலாம். ஆனா இத நம்புறதுக்கும் ஏமாறதுக்கும் நான் தயாரா இல்ல. அம்மாவை ஒரு குழந்தை உதைச்சா அது அந்த அம்மாவுக்கு வலிக்குமா என்ன? இந்த அம்மா சென்டிமெண்டெல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம். இதெல்லாம் காட்டி என்ன சரி கட்டலான்னு நினைச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம உங்க எனர்ஜி வந்து இங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல இங்கிருந்து போங்க. பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறான்னு? பாத்தீங்களா? என்கிட்ட தான் அப்படி எரிஞ்சு விழுகிறான்னா பிரியமா சாவித்திரி பேச போனா கூட எவ்வளவு கேவலமா பேசுறான். உனக்கு இதெல்லாம் தேவையா சாவித்திரி? விடுங்க, அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறான். எதுக்கு இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு? எதை பெருசுப்படுத்த வேணாம்னு சொல்ற? இந்த வீட்டுல எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பான். நான் பேசாம இருக்கணுமா? தாத்தா வேண்டா தாத்தா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இது என் அம்மா வாழ்ந்த வீடு. எனக்கு இது கோவில் மாதிரி. யார் யாரையும் இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க போடுற நாடகத்தெல்லாம் நான் சகிச்சுக்கணுமா? என்னால முடியாது தாத்தா. என்ன சித்தார்த், ஏன்டா வேம்பு சார், கொஞ்சம் அமைதியா இருங்களேன் நீ வேம்பு சார். பேசாத, உனக்கு எதுவும் தெரியாது. தாத்தா வார்த்தைக்கு வார்த்தை அன்னலட்சுமி அன்னலட்சுமின்னு கொண்டாடுவாரு. அவரையே இப்படி நடிச்சு நம்ப வைக்கிறாங்கன்னா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஏண்டா சித்தார்த், ஏன்பா அளவுக்கு மீறி பேசுற? தாத்தா வேண்டாம் தாத்தா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்த மட்டும் நீங்க முயற்சி பண்ணாதீங்க தாத்தா. யார் வந்து என்ன பேசினாலும் சரி, இந்த விஷயத்துல என்னால எதையும் ஏத்துக்கவும் முடியாது, சமாதானமாகவும் முடியாது. வேம்பு சார், இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சித்தார்த் இந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு நான் நினைக்கல மாமா. இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை. நான் கிளம்புறேன் மாமா. மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா. சாவித்திரி, அம்மா நில்லுங்கம்மா. சாவித்திரி, இங்க பாரு. சித்தார்த் சொல்றாங்கிறதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. உனக்கு இந்த வீட்டுல இருக்க முழு உரிமை இருக்கு. எப்போ உன்னை வேணான்னு சொன்ன அப்பாவே உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரோ அதுக்கப்புறமா நீ ஏன் மனசு கஷ்டப்படுற? அவெல்லாம் ஒரு ஆளு. இந்த பாரு, அவ என்ன சொன்னாலும் சரி, நீ இங்கதான் இருக்கணும். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுக்கல. நான் இங்கே இருக்கேன். சித்தார்த் மனசை மாத்திருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. பாவம், அம்மாவை இழந்து மனசு காயப்பட்டு
அந்த வேதனையில தான் அந்த புள்ள அப்படிலாம் பேசியிருக்கு. நிச்சயம் நான் அவன் மனசை மாத்துவேன். அவன் மனசுல நான் இடம் பிடிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, அம்மா என்னம்மா இதெல்லாம்? எதுக்குமா உனக்கு இந்த அவமானம் எல்லாம்? இந்த அவமானம் தான் நாளைக்கு எனக்கு வெகுமானமா மாறும். விடுறா, பாத்துக்கலாம். வேம்பு சார், வேம்பு சார், உங்க மனசுல இருக்கிற போராட்டம் எனக்கு புரியுது வேம்பு சார். ஆனா உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுத்து பேசுங்க. பிடிக்காத நேரத்துல அமைதியா இருந்துருங்க. பூமி, தயவு செஞ்சு அவங்க விஷயத்துல எதை சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. உங்க யாருக்குமே அவங்க மனசுக்குள்ள இருக்க கணக்கு புரியவே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கிட்ட என்ன பேசினா அவங்களை எப்படி கவுக்கலான்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பெரிய திட்டத்தோட தான் அந்த அம்மாவும் அவங்க பையனும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வேம்பு சார், நீங்க ஏதோ ரொம்ப பெருசா யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல வேம்பு சார். பூமி, இப்போ உனக்கு புரியாது. கூடிய சீக்கிரமே நீ பட்டு புரிஞ்சுப்ப. ஐயோ, அன்னைக்கு சித்தார்த்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டானே, வேண்டாம் வேண்டான்னு தலையால தண்ணி குடிச்சானேன்னு அப்ப நீங்க நினைப்பீங்க எல்லாரும். அப்படியெல்லாம் இல்ல வேம்பு சார். எல்லாமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு. நீங்க அவங்கள சந்தேக கண்ணோடையே பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா தான் தெரியும். எனக்கும் அவங்க மேல சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா பேசி பழகி பார்க்கும்போது அவ்வளோ தப்பா தெரியல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் அது புரிய வரும்னு எனக்கு தோணுது வேம்பு சார். உம்மி வேண்டாம். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசினா எனக்கு உனக்கு சண்டை தான் வரும். எனக்கு யாரோட மனசும் புரிய வேண்டியது இல்ல. என்னை எல்லாரும் விட்டுருங்க, எனக்கு அது மட்டும் போதும். வீட்டுக்குள்ள அது இதுன்னு சில பிரச்சனைகளாகி சில மனவேதனைகள் சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுடுச்சு. ஒருத்தர் புரிஞ்சுக்காதனால ஏற்படுறதுதான் இது. என்ன பண்ண முடியும்? ஆனா இப்படி ஆயிடுச்சேன்னு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா வீடு இப்படி சந்தோஷமா இருக்கும்? இந்த கூட்டு குடும்பத்தை கட்டி காக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு வீட்டுல இப்ப நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாருமா சேர்ந்து நடத்தி ஆகணும். எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? பொம்மி இந்த வீட்டோட அஞ்சலி ஸ்வீட்ஸோட என்னோட வாரிசா இருக்கா. நடந்த பிரச்சனையில நீங்க வேணா அதெல்லாம் மறந்து இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறப்பான விஷயம். அவளை இந்த இனிப்பு தொழில் உலகத்துக்கு முறையா அறிமுகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஒரு விழாவை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும்
தனித்தனியா நானே போன் பண்ணி அவங்கள எல்லாரையும் விழாவுக்கு கூப்பிட போறேன். இதுல எல்லாருமா சேர்ந்து இந்த விழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். புரியுதா? ஜெகதீஷ், நீ எல்லா ஏற்பாடையும் பாத்துக்கப்பா. சரி தாத்தா. மாமா, ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. எங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. பொம்மிய நீங்க வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணதும் எல்லாரையும் கூட்டி வச்சு சிறப்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துங்கன்னு நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டீங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது நல்லபடியா நடத்தி முடிக்கணும் மாமா. அண்ணி, வாழ்த்துக்கள். சிறப்பா பண்ணிடலாம். கங்க்ராட்ஸ் பொம்மி. ஐயோ, இது நானா? பார்க்கிறதுக்கே வேற மாதிரி இருக்கேன். இனிமே இப்படிதான் இருக்கணும், புரியுதா? பின்ன அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் நம்ம குடும்பத்துக்கே வாரிசுனா சும்மாவா? சரி சரி, வா போலாமா பொம்மி? வாங்க நீ போலாம். அத்தை, எனக்கு வயிறெல்லாம் எரியுது. இப்ப என்ன, அவள அஞ்சலி ஸ்வீட்ஸ் வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம எல்லாம் கை கட்டி நிக்கணுமா? சொல்லுங்க அத்தை. பொறுமையா இரு தம்மண்ணா. எப்படிம்மா பொறுமையா இருக்க சொல்ற? இதுக்காகவாம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? அவசரப்படாத மனோ. எதிரிய நம்ம தட்டி குடுக்கற மாதிரி தட்டி கொடுக்கணும். ஆனா நம்ம தட்டுற தட்டுல அவங்க ஒரேடியா கீழ் விழணும். அது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத 2 பேரும் வேடிக்கை பாருங்க. சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறத உங்க அம்மாக்கு கை வந்த கலடா. சரி சரி வா, அங்க ஏகப்பட்ட கெஸ்ட் வந்திருப்பாங்க, எல்லாரையும் வரவேற்கணும். வா. சார், ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு ஜெகதீஷ், ஒரு நிமிஷம். தாத்தா. டேய், என்னடா ஜெகதீஷ், நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்க. அவன் எங்க? சித்தார்த் எதுக்கோ வெளியில கிளம்பி போயிட்டான் தாத்தா. சரி சரி, போ, வந்திருக்கிற ஆளுங்களை கவனி. அப்பா, மாங் ஸ்வீட் சேர்மன் அனந்த் சார். வாங்க சார். வணக்கம். மிஸ்டர் தெய்வநாயகம், நான் உங்ககிட்டயும் மிஸ்டர் பத்மநாபன் கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க. உட்கார்ந்தே பேசலாம். சொல்லுங்க ஆனந்த் சார். உங்க வீட்ல ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சதும் எனக்கு இருந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளா அஞ்சலி ஸ்வீட்ஸோட பாரம்பரிய கலாச்சாரம், உங்களோட தொழில் பக்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெடிஷனலா ஒரு ஸ்வீட்டை எப்படி பிரசன்ட் பண்றதுன்னு நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அஞ்சலி ஸ்வீட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும். எங்களுக்கும் அதுக்கான நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. சோ நாம ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல இறங்கினா என்ன? என்ன சார் சொல்றீங்க? எங்களால நம்பவே முடியல. அவ்வளவு பெரிய ஸ்வீட் கம்பெனியோட ஜாயின் வெஞ்சரா? ஆமா, உலகம் முழுக்க மாங் ஸ்வீட்ஸும் அஞ்சலி ஸ்வீட்ஸும் ஜாயின் பண்ணி பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அது விஷயமா பேசி அக்ரிமெண்ட் போடலாம் தான் வந்திருக்கேன். சரிங்க சார், ஃபங்க்ஷன் முடிஞ்சு போறதுக்குள்ள எல்லாத்தையும் பேச. சரிங்க சார், வாங்க. பேசுறது எந்த விஷயமா இருந்தாலும் அது எனக்கு சாதகமா மாத்தணும். மாத்துவேன். பொம்மி, சூப்பரா இருக்க.
என்னோட அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திடீர்னு அஞ்சலி ஸ்வீட்ஸுங்கிற இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு சின்ன வயசு பொண்ண நிர்வாகம் பண்ண தேர்ந்தெடுத்து இருக்காங்களேன்னு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நான் அவ்வளவு சுலபமா பொம்மியை இந்த இடத்துக்கு கொண்டு வரல. சும்மா இல்ல, இத்தனை நாளா அவ பண்ண விஷயங்களும் இப்ப கடைசியா பொம்மி கலந்துகிட்டு ஜெயிச்ச 3 போட்டிகளும் தான் அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அத பத்தி ஏற்கனவே நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். குவைட் இன்ட்ரெஸ்டிங். பொம்மி அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே சாப்பாடை மட்டும் ஊட்டல, எப்படி ஸ்வீட் செய்யறது, அதை எப்படி உயிரும் உணர்வுமா மற்றவங்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத அவர் ரத்தத்துல ஊறுற அளவுக்கு அவர் சொல்லி வளர்த்திருக்காரு. அவங்க அப்பாவோட கைப்பக்குவம் பொம்மிக்கும் வந்திருக்கு. அவளோட கனவே அவங்க அப்பா பேர்ல ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கணுங்கிறது தான். அப்படிப்பட்ட கனவோட இருந்தவ இப்போ இந்த வீட்டு மருமகளாகி அஞ்சலி ஸ்வீட்ஸ் வாரிசுங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கா. இது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சீக்கிரம் ஆரம்பி. பொம்மி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சைக்கிள்ல அதிரசத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பாட்டு பாடி விப்பா. பொம்மி, நீ அந்த பாட்டு பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. பொம்மி, ஒரு தடவை பாடுவியா? அதிரசம் அதிரசம் அதிரசம், பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும் இது பொம்மி செஞ்ச அதிரசம்.